வியப்பூட்டும் ஆற்றல், த அமேசிங் பவர் ஆஃப் ஃபெய்த், த அமேசிங் பவர் ஆஃப் ஃபெய்த். மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு போவோம். விசுவாசத்தின் ஒரு ஆச்சரியப்படத்தக்க வைக்கிற ஒரு வல்லமையை நம்ம பார்க்கலாம். அதை நம்மால் செயல்படுத்த முடியும். அவ்வளோ தூரம் வல்லமை இருக்குது. கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்கிறது நமக்கு தெரியுது. அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை என்று நம்ம நினைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் நான் இதை தான் விசுவாசத்தை உங்களுக்கு நான் மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம், அல்லது மார்க்கு முன்னாடி மத்தேயுக்கு போயிடலாம். மத்தேயு 21வது அதிகாரம் போயிடுவோமே. மத்தேயிலிருந்து கவனிப்போம். மத்தேயு 21வது அதிகாரம் 21:18. மத்தேயு 21:18. மேத்யூ சாப்டர் 21:18. காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. சாதாரண ஒரு மனுஷன் இயேசு அந்த வேளையில் நீங்கள் கடவுள்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா பூமியில் அவர் பிறந்ததுக்கு பிறகு அவர் கடவுள் போல் செயல்படலை. அது முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. அவருடைய கடவுள் என்கிற தன்மை அவருக்கு இருந்துச்சு. அவர் நித்திரை செய்தார், அயர்ந்தன்னு நித்திரை செய்தார்ன்னு பைபிளில் சொல்லுது, சமுத்திரத்தில் பயணிக்கும்போது. ஸோ அதெல்லாம் பார்க்க நம்மளை போல் சாப்பிட்டாரு, தூங்கினார், எந்திரிச்சார். அப்போ அவருக்கு பசி உண்டாயிட்டு, சாதாரண ஒரு இயேசு. அடுத்தல பாருங்கள். அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இப்போ கவனிக்கணும். இப்போ இவர் தேவனுடைய விதையினால் பிறந்திருக்கிறார், அதாவது பரிசுத்தாவின் மூலமாக பிறந்திருக்கிறார். அதனால் இவர் பரிசுத்தர். இவர் பாவம் செய்யலை, ஒரு நீதிபரர். ஆனால் மனிதர். இப்போ நம்மகிட்ட கேட்டோம்னா நம்மளும் இப்போ அதே போல் தான். நம்மளும் இப்போ தேவனுடைய விதையினால் பிறந்திருக்கோம், பரிசுத்தர், நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ரைட்டா? we are in the same category of Jesus, ரைட்? அதில் பாருங்கள். அப்போ இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அடுத்த வசனத்துக்கு கவனிங்க. சீசர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். சீசர்களுக்கு ஆச்சரியம் உண்டாயிட்டு. நெக்ஸ்ட் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இந்த கோர்வையில் இந்த வசனங்களை படிக்கும்போது சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு அடுத்தல இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்கலாம். ஒன்று, இந்த வசனம் 20வது வசனத்தை கவனிங்க. 20. இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சிட்டார். சீசர்கள் அதை கண்டு அந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஏன்னா இங்கே அவங்க ஆச்சரியப்பட்டதை நம்ம பார்க்குறோம். இப்போ ஆச்சரியம் ஊற்ற எல்லாமே விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா பிறரை ஆச்சரியப்படுத்துகிற விதமாய் செயல்படுகிறதுங்கிற நீங்கள் கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பிறரை ஆச்சரியமூட்டும் செயல்கள் நிறைய காணப்பட வேண்டும் என்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 2025 வருஷத்தில் அதுக்கு இல்லை, எப்போ இருந்தாலும் சரி தான். அது 25 புதுசு அப்படின்னு நான் சொல்லதுக்கு வரல. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் பிறரை ஆச்சரியப்படுத்தும் அளவு நம்முடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் அப்படிப்பட்டதான் நான் வாழணும். விசுவாசினா அப்படிப்பட்ட ஆள். பிறர் ஆச்சரியப்படுத்துகிற அளவில் நம்முடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நிகழ்வது. ஏன்னா மற்றவங்களாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. என்ன ஆச்சரியப்பட்டாங்க? இவர் மரத்தை பார்த்து பேசினார், மரத்தை பார்த்து பேசினார். மரத்தில் கனி இல்லைன்னு சீசர்கிட்ட ஒரு சொல்லலை. சீசர்களே, தோஸ்துகளே, நண்பர்களே வாங்க, என்னப்பா பண்ணி பழமே இல்லாமல் போயிட்டு ரொம்ப பசிக்குது, பழமே இல்லையே மரத்தில் அப்படின்னு சொல்லாமல் இவர் மரத்தை பார்த்து டைரெக்டாக சொல்லிட்டார், இனிமேல் போகலாமா? 21 இல்லை 19 போகலாம். வேறொன்று, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். யாரிடத்தில் பேசுகிறாரு? மரத்தை பார்த்து பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மரத்தை பார்த்து பேசுகிறாரு. அப்போ
21வது வசனத்தை சொல்கிறாரு, சீஷர்கள்லாம் ஆச்சரியப்பட்ட உடனே அவரை ஃபாலோ பண்ணுறவங்கள உடனே சொல்கிறாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால், ஆமென், அல்லேலூயா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்னு அவர் சொல்கிறார். அப்போ விசுவாசம் ஒரு விசுவாசிக்கும் தற்சமயம் ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவு. நமக்கு எல்லாருக்கும் அந்த விசுவாசம் இருக்குது. இப்போது உங்களுக்கு இருக்குது. அந்த காலத்தில் எல்லாருக்கும் விசுவாசம் கிடையாது. ஆனால் நீங்கள் இயேசுகிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நம்ம இன்னொரு காலத்தில் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த அத்திமரத்தை பார்த்து பேசுகிற அந்த காலத்தில் அதை விட பிரம்மாதமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். என்ன காலம்னா, இயேசு கிறிஸ்து அதுக்கு பிறகு என்ன பண்ணார், சிலுவையில் மரித்து மறுபடியும் உயிரோடு எழும்பி உயிர்த்தெழுந்த மாபெரும் அதிகாரமுடைய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார். அவர் சொல்கிறார், அப்போ வானத்தில் பூமியில் உள்ள சகல அதிகாரம் எனக்கு தரப்பட்டிருக்குங்கிறார். அதுக்கு முன்னாடி அதை சொல்லலை. ஆனால் மரித்து உயிரோடு எழும்பின உடனே எல்லாத்தையும் செய்து சாதித்து முடித்த உடனே எதுக்காக வந்தாரோ அதெல்லாம் செய்து முடித்து மரித்து உயிரோடு தேவன் அவர் எழுப்பினதுக்கு பிறகு கொடுத்துருக்கிற அதிகாரம், ஆற்றல்ங்கிறது பெருசு. அந்த அதிகாரத்தை அப்படியே கொண்டு அதையும் மறுபடியும் நமக்கே தந்துட்டார். நமக்கு கொடுத்துட்டு அவர் முதல்ல பிறந்த மறுபடி பிறந்த முதல் மனிதனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின உடனே வேதம் சொல்கிறது அவர் மறுபடி பிறந்தார் என்று சொல்லுகிறது. நாமும் அதே போல் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் இயேசுவை விசுவாசித்தவர்கள் நாம் பழைய வாழ்க்கையில் மரித்து புதுசாக கிறிஸ்துக்கெல்லாம் பிறந்திருக்கிறோம். ஆமென். இது நம்ம born again அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நமக்கு இப்போ இருக்கிற ஆற்றல் அதிகாரங்கள்லாம் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பின அவர் தந்த மாபெரும் விசுவாசம், ஆற்றல் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால் அந்த விசுவாசம் நமக்குள்ளே போய் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. இந்த விசுவாசம் ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசம் எல்லா விசுவாசிகளும் இருக்கிறது. இதை நான் சொல்லும்போது இன்னொரு காரியத்தை சொல்லிடணும் பாருங்கள். அற்புதங்கள் பிறர் பார்வைக்கு அற்புதங்கள் போல நம்முடைய சாதாரண விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுதே பிறருக்கு அது அற்புதம் போல தெரியும், அதிசயம் போல தெரியும். அதிசயமான காரியங்கள் நிகழ்கிறது. ஒரு சாதாரண விசுவாசத்தை கொண்டு இப்படி செய்ய முடியும். ஆனால் இதை சொல்லும்போது நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். விசுவாசம்னு சொல்லும்போது விசுவாசத்தில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று சாதாரண விசுவாசம், இன்னொன்று அது ஸ்பெஷல் ஃபெய்த் அல்லது கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த், வரத்தில் வரக்கூடிய விசுவாசம். நீங்கள் வரத்தில் செயல்படுகிற விசுவாசம் வேறு, சாதாரண விசுவாசம் வேறு. சாதாரண விசுவாசம் வசனத்தை நாம் கேட்பதினாலே வந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசம் கேள்வினாலே வரும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பதினாலே வரும். ரோமர் 10:17. இந்த சாதாரணமான விசுவாசத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் பேசுகிறேன். அந்த சாதாரணமான விசுவாசமே அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களையும் வாழ்க்கையில் நடப்பிக்கும். இன்னொரு விசுவாசம் சொன்னால் அது என்னது, ஸ்பெஷல் ஃபெய்த் அல்லது கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கிறது. அந்த கிஃப்ட் வரத்தில் வரக்கூடியது, 9 வரங்களில் வரக்கூடியது. பரிசுத்தாவினுடைய அந்த மூலமாக நமக்கு விசேஷமாக அப்பப்போ சில காரியங்களை பண்ணுறதுக்கு வரம் மூலமாக தரப்படுகிற விசுவாசம். அந்த விசுவாசங்கிறது வரம். அந்த வரம் என்ன செய்யுதுன்னா, அற்புதங்களை செய்யும் சக்தி, குணமாக்கும் வரங்கள் கூட சேர்ந்து செயல்படுகிறது. அப்போ அற்புதங்களை செய்யும் சக்தி, குணமாக்கும் வரங்கள், இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாபெரும் விசேஷமான காரியங்களை செய்யக்கூடியது. மாதிரி லாசரு உயிரோடு எழுப்புகிற பொழுது எழுப்பியது, அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை அந்த விசுவாசமானது செய்கிறது. அப்போ அது வேறு, அந்த விசுவாசத்தை தனியாக வைப்போம். பரிசுத்தனுடைய வரங்கள் வரக்கூடியது, அது எப்பொழுதும் நாம் இயக்க முடியாது. எப்பொழுதெல்லாம் ஆவியானவர் நமக்கு அந்த கிருபையை அருள்றாரோ, அந்த வரங்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உதவுறாரோ, அந்த நேரத்தில் மாத்திரம் செய்ய முடியும். யாருக்கெல்லாம் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவங்கள்ட்ட மாத்திரம் செயல்படும். அது ஆச்சரியமூட்டும், மிக மிக ஆச்சரியமூட்டும் காரியங்களையும் அற்புதமான கிரியைகளையும், உடல் உறுப்புகளை உண்டாக்கி கொடுத்துரும். கை இல்லாதவனுக்கு கையை கூட உண்டாக்கி கொடுத்துரும். உடம்புல இல்லாதவருக்கும் சில உறுப்புகள் உண்டாயிரும். அப்படி காரியம்லாம் அந்த வரம் செய்கிற, வரமாகிய விசுவாசம் செய்கிறது. இப்போ ரெண்டுக்கு பேர் விசுவாசம் தான் பைபிள் சொல்லுது. அதுவும் விசுவாசம், இதுவும் விசுவாசம். நம்ம எதை பேசுகிறோம்? சாதாரணமான ஒரு விசுவாசம், அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடிய இயேசு செயல்பட்ட அந்த விசுவாசம் சொல்கிறோம். பிறகும் சில இடங்களில் இயேசு அசாதாரணமான வரத்தை கொண்டு ஒரு செயல்பட்டார். அதை லாசரு உயிரோடு எழுப்பினார், சில அற்புதங்களெல்லாம் செய்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற பொழுதெல்லாம் அந்த விசுவாசத்தை செயல்படுத்தினார். வர பல்வேறு முறைகளில் இந்த விசுவாசத்தை செயல்படுத்தினார். அந்த சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் பண்ணுறேன்ல, இப்போ அத்திமரத்தை பார்த்து படம் வைக்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் உலகத்து பார்வைக்கு இவர் பேசினார், உடனே அது பட்டு போயிட்டேன், அது வரம் அல்ல. ஆனால் இது ஒரு சாதாரண விசுவாசம், அதை நீங்களும் செய்ய முடியும் அப்படிங்கிறார்.
அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் நான் போயிடுவோம். இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பைபிளில் சொல்லியிருக்கிறத கவனிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஒன்று, நிறைய பேர் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி பிடுங்கி போட இந்த விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். மறுபடியும் நினைப்போட்டுறேன். பிரச்சனைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதை பிடுங்கி போடுவதற்கு தேவனை பார்த்தால் மாத்திரம் போதாது, அவரை கூப்பிட்டால் மாத்திரம் போதாது, ஜெபித்தால் மாத்திரம் போதாது. நம்மளுக்கு தெரிகிற பிரச்சனைகளை பிடுங்கி எறிவதற்கு நம்முடைய விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். இப்போ பாருங்கள், நிறைய நேரத்தில் சர்ச்சில் செய்திகளெல்லாம் நம்ம கேட்போம், ஆனால் வாழ்க்கையில் நம்ம கடைபிடிப்பதில்லை. கடைபிடித்தாலும் சீராக கடைபிடிப்பதில்லை. எப்போதாவது கடைபிடிச்சிட்டு விட்டுருவோம். மற்ற நேரங்கள்லாம் வேறு நமக்கு இருக்கிற சாதாரண நம்முடைய பழக்கங்களை கடைபிடிப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஆள் பிசாசை பார்த்து பேசினாலும் நோயை பார்த்து பேசினா பிறகு நோய் இருக்கிறத குறித்து நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேதனைகளையும் வலிகளையும் குறித்து நிறைய வீட்டில் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. எப்போதாவது விசுவாசத்தையும் செயல்படுத்துவாங்க. அடிக்கடி இடையிட இதை ரொம்ப பேசிக்கிடுவாங்க. அது இயல்பு தானே என்று நினைத்து கொள்வார்கள். சாதாரணமாக இருக்கிற பிரச்சனைகள் குறித்து பேசுகிறது அவங்களுக்கு இயல்பாக தெரியும். நம்ம பரலோகத்திலே வாழ்கிறோம், பூமியில் தான் வாழ்கிறோம், பிள்ளைகள்கிட்ட தானே சொல்கிறேன், கணவர்கிட்ட தானே சொல்கிறேன், மனைவிட்ட தானே சொல்கிறேன், நம்ம சார்ந்தவர்கிட்ட தானே சொல்கிறேன். அந்த ஆட்கள் இன்னும் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்கன்னா, இன்னொன்று சக விசுவாசிட்டையோ அவங்கள நடத்துகிற பாஸ்டர்கிட்டையோ போயிட்டு இவ்வளோ பிரச்சனைகளை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி சொன்னால் அப்படிப்பட்ட போதனை அவங்க போதிக்கிறாங்க, நம்ம ஒரு மாதிரி தப்பாக நினச்சிடக்கூடாது, நம்ம ஆவியில் வளர்ச்சியில்லைன்னு நினச்சிடக்கூடாதுன்னு அவங்கக்கிட்ட ஒளிவு முறையாக நடத்திக்கிடுவாங்க. ஏன்னா அதில் என்ன ஒரு ஈகோ ப்ராப்ளம், பெருமை ப்ராப்ளம். அவங்கள்ட்ட தெரிஞ்சால் நம்ம எப்படி நம்மளை பற்றி குறைவாக தானே மதிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் வீடுகளில் அவுத்து விட்டுருது எல்லாத்தையும். ஏன்னா வீடுகளில் இயல்பு தானே அப்படின்னு வீடுகள்லாம் தவறாக பேசிக்கிடுவாங்க. நான் இயல்பான காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாரும் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கிறேன், அதனால சொல்கிறேன். அப்போ என்ன, நம்ம பொதுவாக நம்முடைய விசுவாசத்தை கடைபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, சில வேளைகளில் விசுவாசத்தை கடைபிடிக்கிறது, பல வேளைகளில் விசுவாசம் இல்லாத இயல்பான சாதாரண மனுஷனுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் பேச்சுக்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கிறபடினால நம்ம விசுவாசமானது சரியாக செயல்படாமல் போய்விடுகிறது. ஸோ அதை கொஞ்சம் சீராக்கி சரிப்படுத்தி கொள்ளும்படியான ஒரு ஆலோசனை உங்களுக்கு வழங்கப்படுகிறது செய்தியின் மூலமாக. எப்படின்னா, நம்ம இயல்பாக உலகத்தார் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட செயல் இல்லாமல், பேச்சிலையும் சிந்தையிலும் இல்லாமல், நான் எப்பொழுதும் நம்ம நேர்த்தியாய் சிந்திக்கவும் நேர்த்தியாய் பேசவும் நம்மளை பழக்குவித்துக் கொள்ள வேண்டும், பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா தினந்தோறும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு தரப்படுகிறது. எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் இந்த சூழ்நிலையில், எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் இந்த சூழ்நிலையில், எப்படி சிந்திக்க வேண்டும், நடக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில், எப்படி பொறுத்து கொள்ள வேண்டும், எப்படி அன்பில் நடக்க வேண்டும், எப்படி வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் என்கிற நிறைய வாய்ப்புகள் நமக்கு வருகிறது. ஒரு ஆளுக்கு வேலைக்கு நிறைய பேர் வாய்ப்பு லெட்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் ஒழுங்காக கண்டுக்கிட்டது இல்லைன்னா ஒரு வேலையும் கிடைக்காது. ஸோ அதே போல் கர்த்தர் நம்மளுக்கு அரிய வாய்ப்புகளை கொடுக்குறார். இப்படி பிரச்சனையான நேரத்தில் நீ எவைகளை பேச வேண்டும் அப்படின்னு முன்னாடியே சொல்லி கொடுத்துட்றார். அப்போ அப்படி நம்ம வாழ்க்கையில் பேசுகிற பொழுது, விசுவாசத்தை பேசுகிற பொழுது, விசுவாசத்துக்கு மாறாக பேசினால் நம்ம என்னத்தை பேசுகிறோமோ அதான் பெற்றுக்கொள்கிறோம். சரி, இப்போ கவனிப்போம். இயேசு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி பிடுங்கி எறிவது. அதில் இந்த வசனத்தை அதனால் கொஞ்சம் நான் சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். 21வது வசனம் படிக்கும்போது ஆச்சரியம் முட்டுச்சு சீஷர்களுக்கு, ஆச்சரியப்பட்டார்கள். 21வது வசனம் அப்படி தானே சொல்லுது, அல்லது என்ன சொல்லுது? 21வது வசனம் 21. இயேசு 20வது வசனம், இயேசு அவர் சொன்னதை பார்த்து அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். தேவர் மார்வல்டு அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்படி நடந்ததே இல்லையே, பார்த்ததே இல்லையே. சீசர்கள் அதை கண்டு அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய்ப்பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். சரி, படுறது வாஸ்தவம் தான், இவ்வளோ சீக்கிரமாக அத்திமரம் படுமா? சில நீங்கள் மரங்கள் படுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி படும்? உங்களுக்கு பார்த்து கேட்குறேன், மரங்கள் படும்போது எப்படி படும்? முதல்ல ஒரு கிளையில் கொஞ்சம் நோய் அடிச்சிருக்கும், அது பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் சிலது ஆகும் முழு மரம் படுவதற்கு. பிறகு அந்த விலையெல்லாம் காஞ்சி கொஞ்சம் மேலே ஒரு கொப்பு அல்லது ஒரு கிளையில் காயும், பிறகு இன்னொரு கிளையிலையும் காயும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி வரும். ஒரு மரம் படுறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாலாம் படுறதெல்லாம் கிடையாது. ஆனால் இங்கே இந்த மரம் ரொம்ப சீக்கிரமாக பட்டு போயிட்டு அப்படின்னு சீசர்கள் பார்க்குறாங்க.
சீக்கிரம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து மத்தேயில் மார்க்கில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் ஸ்டோரி உங்களுக்கு தெரியுது. நான் மத்தேயு சொல்லியிருக்கிறதும் மார்க்கு சொல்லியிருக்கிறதும் சேர்த்து எழுதி பிறகு படித்து பார்க்கணும். இது இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் பார்க்காம ரெண்டையும் சேர்த்து வச்சு படித்து பார்க்கும்போது நிறைய காரியங்கள் உங்களுக்கு வரிசையாக தெரியும். இவர் என்ன 3வது முறை அந்த வழியை நடந்து போகும்போது தான் அத்திமரத்தை பார்த்து பேசுகிறார். அந்த பகுதியில் அந்த ரோட்டில் அந்த சாலையில் 3வது முறை போகும்போது பேசுகிறார் அந்த சம்பவத்தை படிக்கும்போது. அப்புறம் 5வது முறை பார்க்கும்போது தான் அது பட்டு போயிட்டுன்னு பார்க்குறாங்க. போயிட்டு ஒரு பேர் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் படலை, அன்றைக்கே ரிட்டர்ன் சாயங்காலம் வந்துட்டாங்க. போகும்போது பேசியிருக்கிறாரு, மரம் படலை, சீசல் பார்வையில் ஒன்றும் படலை. வரும்போது அப்படி சாயங்காலம் வந்திருக்கிறாங்க, அப்பவும் பட்டது தெரில. மறுநாள் போகும்போது தான் பட்டு பார்க்குறாங்க. அந்த மறுநாள் போகிறது தான் அவ்வளோ சீக்கிரங்க 24 ஹவர்ஸில் ஒரு மரம் மேலே வாடி பட்டு போனதை சீசல் பார்க்குறாங்க. 24 ஹவர்ஸில் பட்டு போடுறது சீக்கிரம். அது எப்படி படுது அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தா விசுவாசம் மூலமாக ஒரு மரம் மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான மரங்களையும் நம்ம பிடுங்கணும் அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுத்தர்றது. இந்த மரத்தை மாத்திரம் அல்ல அப்படிங்கிறார். உனக்கு இருக்கிற இந்த ஒரு பிரச்சனையை மாத்திரம் இல்லை, இந்த மரத்தை மாத்திரம் இல்லை, நான் எப்படி இந்த மரத்தை மாத்திரம் பட வச்சனோ அதே போல் உன்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறார். அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது 21. இதே காரியத்தை நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறார் பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளா இருந்தால், விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த வார்த்தை மத்தேயுல தான் இருக்கு. நீங்களும் இதே போல அத்திமரத்துக்கு செய்ய முடியும். நீங்களும் உங்கள் பிரச்சனைக்கு செய்ய முடியும். இதுதான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி சொல்ல, இயேசுவே வாரும், வந்து எங்களுக்காக அந்த அத்திமரத்தை படவையும். இயேசுவே வாரும், இறங்கி வாரும், பரலோகத்திலிருந்து வந்து எங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த அத்திமரத்தை படவையும், உம்மால் தான் செய்ய முடியும், உம்மாலே கூடும் அப்படின்னு இவர்கள் எதிர்பார்த்து நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். அதுதான் அவர் மாற்றி விடுறார். நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துருக்கலாம் தப்பு, இப்போ மாற்றிக்கோங்க. நான் வந்து செய்ய வேண்டியதில்லை, உங்களாலே இது செய்ய முடியும். ஆமென். பிரச்சனைகளை பிடுங்கி போடுவது நீங்கள். அல்லேலூயா சொல்லுமா. இப்போ யார் பிடுங்கணும் பிரச்சனைகளை? நாம் பிடுங்க வேண்டும். அப்போ பிரச்சனைகளை பிடுங்கி எறிய வேண்டும். இந்த மரத்தை நம்ம பிடுங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மரத்தை ஒரு பிரச்சனையாக பாருங்கள். சில வேதத்தை படித்து எழுதினவங்கெல்லாம் வேறு மாதிரியெல்லாம் எழுதியிருப்பாங்க, ஆவிக்குரிய அர்த்தம்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லை. மரத்தை பிடுங்கி நம்மால் எரிய முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மால் பிடுங்கி எரிய வேண்டும். எரிவதற்காக தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்களால் செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறார். இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் நான் சொல்கிறேன், விசுவாசித்தல், அதாவது விசுவாசிக்கும் போது ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு மரத்தை மாத்திரமல்ல, ஆயிரக்கணக்கான மரங்களையும் அதன் அடிப்படையும். மலை போகும்போது என்ன போகுது அப்படின்னா, ஒரு மலையே நீ பிடுங்கி சமுத்திரத்தில் எரியும் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அப்படி ஆகும் அப்படி சொல்கிறாரு பாருங்கள். தள்ளுண்டு போன்னு சொன்னாலும் மலையே மூழ்குங்கிறார். இன்றைக்கி நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மலையில் எவ்வளோ மரங்கள் இருக்கும் எண்ணி பாருங்கள். நீங்கள் இதுவரையில் சுற்றி பார்த்த ஏதாவது ஒரு மலையை வச்சுக்கோங்க. இமயமலை வேண்டாங்க, அது பெரிய கிலோமீட்டர் அளவில் இப்போ ரொம்ப பெருசானது, உலகத்திலே பெருசுங்கிறாங்க. வேறு நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு குன்றுன்னு வச்சுக்கிடுவோம். இட்ஸ் நாட் அ மவுண்டைன், இட் இஸ் எ ஹில். அதில் எவ்வளோ மரங்கள் இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. எவ்வளோ டன்னு தேரும் மரங்கள், எவ்வளோ பெருசாக இருக்கிறது. அந்த மரங்கள்லாம் நிற்கிறது காரணம் இந்த மலையில் எவ்வளோ கிலோமீட்டர் கணக்கில் தூரத்துக்கு மேலே போகணும், மேலேருந்து கீழே வந்தால் தான் அந்த மலையே கவர் ஆகும். குறைஞ்சு பார்த்தாலும் ஒரு 20 கிலோமீட்டராவது மலையினுடைய சுற்றளவு இருக்கும். அல்லது மலையோட ஏன்னா குறிப்பிட்ட அளவில் பெரிய மலைகள் கிட்ட அவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஏன்னா நேரம் இப்படி செங்குத்தாக போகிறது இல்லை, ரொம்ப தூரத்துலேருந்து போகிறது. அதை சுற்றியான காடுகள். அப்போ அவர் என்ன சொல்கிறார், இந்த ஒரு பிரச்சனையை மாத்திரமே பிடிங்க மாத்திரம் நல்லா எரியிறதுன்னு நான் சொல்லலை. இந்த மலை போல் இருக்க பிரச்சனை, இந்த மலையை பிடுங்கி வாழ்க்கையின் பூரா ஒரு ஆள் வாழ்க்கையை செலவழிச்சா கூட அவ்வளோ மரங்களை அவனால் வெட்டிக்கிட முடியாது. ஒன்று வெட்டிட்டு போனான்னா இன்னொரு மரம் முளைச்சிக்கிட்டு இருக்கும். இவன் வெட்டி கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் வெட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். வெட்டி அந்த கட்டைகளை அப்புறப்படுத்தி வெட்டி அப்படி போகும்போது
10 வருஷம் ஆகி போச்சு, குறிப்பிட்ட இடம் வரை வெட்டிட்டான். மறுபடியும் வெட்டின இடங்கள்லாம் 10 வருஷத்தில் மறுபடியும் மழை பெஞ்சு எல்லாம் முளைச்சி வந்துட்டு. அப்புறம் ஒரு பக்கம் வெட்ட இன்னொரு பக்கம் முளைக்க, இதுதான் நடக்குது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, இந்த மரத்தை பிடுங்கிறது மாத்திரம் இல்லை, இந்த மலையே பிடுங்கி போட்டால் தான் அவ்வளோ தூரம் உனக்கு பிரச்சனை இருக்குது. வாழ்நாளெல்லாம் பிரச்சனை இருக்குது, பிரச்சனையோ பிரச்சனை. இயேசு சொல்கிறாரு, இவ்வளவு தலைக்கு மேலே போன பிரச்சனை முடியவே முடியாது, உன்னால் பிடுங்கவே முடியாது, அதை ஆக்க முடியாதுன்னு சொன்னாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ விசுவாசித்தால் உன்னால் செய்ய முடியும் என்கிற பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். நம்ம ஆளுகளுக்கு சைக்கிள் நிறைய பேருக்கு ஓட்ட தெரியாது. நான் அந்த சைக்கிள் ஏறினா பொத்து கால் கையெல்லாம் உடஞ்சுவோம். சைக்கிளை தொட்டே பார்க்க மாட்டேன். நல்லா நீ ஓட்டு, நீ ஸ்கூட்டர் ஓட்டு, நீ கார் ஓட்டு. நான் படிக்க வச்சுட்டேன் என் பிள்ளை, நானும் ஓட்ட மாட்டேன். சாவதுக்கா? சில பேர் ட்ரையே பண்ண மாட்டாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்லிக் கொடுக்குறார்? இங்கே பெரிய ஒரு காரியத்தை நம்ம சொல்லிக் கொடுக்குற, வாழ்க்கையில் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு பிரச்சனையை கையாள தெரியாதவங்க வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார், பிரச்சனை கையாண்டாக வேண்டும். எதுனாலும் நீங்கள் பாருங்கள், உலகத்தில் வாழ்வதற்கு நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் அவைகளை வாழ்க்கையில் வரும்போது அவைகளை, இப்போ ஒரு திருமண வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும், 25 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் அப்படி இனிமையாக தான் இருக்கும், அப்படிலாம் இல்லை. தனியாக நீங்கள் கணவன் மனைவி வாழ்ந்தால் கூட பிரச்சனை வந்துடுது. அதில் மாமனார் மாமியார் சொந்தக்காரங்க இடையில வரும்போதெல்லாம் அவங்க தனியாக மாத்திரம் வந்துட்டு வாயை மூடிட்டு போக மாட்டாங்க, ஏதாவது கொஞ்சம் போட்டு வச்சுட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு விருப்பத்தை அவங்க சொல்லுவாங்க, அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். எல்லாரையும் நம்ம அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது. அது பிரச்சனைகள் அங்கங்கே துடிக்குமா. மாமா மாமியார் மாத்திரம் இல்லை, சொந்தக்காரங்க வருவாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க. பிறகு சில விசுவாசிகள் தேவையற்ற வார்த்தைகளை சிலது பேசலாம், தெரியாது எனக்கு. இதெல்லாம் பேசி பார்த்தா திடீர்னு 2 மரம் உரசினா கூட தீ பிடிக்கிறது போல் காட்டில். இங்கே 2 மனம் உரசியே 2 மனம், 2 மனம் 1 மனம்னு தான் சொன்னாங்க. ஆனால் உரசிட்டு தான் தீ பிடிக்கும்ல, உரசி தீ பிடிச்சிடும். எப்போதாவது அதை குருவி உட்காந்தா பனம்பழம் விழுறது போல் அன்றைக்கு தான் எங்கள் மாமியார் வந்திருப்பாங்க, அவங்க வந்து சண்டை மூட்டி விட்டு போயிட்டாங்கன்றாங்க. ஏற்கனவே இது 2 உரசிக்கிட்டு தான் இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க வந்திருப்பாங்க, பாவம் அவங்க நல்ல மாமியாராக இருந்திருப்பாங்க, நல்ல மாமனாராக இருந்திருப்பாங்க, அவங்க வர. ஸோ அது பிரச்சனை நடந்திருக்கும் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், பிரச்சனைக்கு நம்மளுக்கு சொல்ல வேணும். நீங்கள் வேணால் எண்ணி பாருங்கள் எத்தனை பிரச்சனை நீங்கள் கையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுவரையில் ஏராளமான பிரச்சனை கையாண்டுக்கிட்டு தான் இருப்பீங்க. எவ்வளோ மரங்களை பிடுங்கி போட்டிருப்பீங்க. கர்த்தர் சொல்கிறார், மரத்தை மாத்திரம் இல்லை, மரத்தை பிடுங்கணும் விசுவாசத்தில். மறுபடியும் முளைக்க தான் மலையை பிடுங்கிரு. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மலையை பிடுங்கி போட்டாச்சுன்னா மரம் எங்கே முளைக்கும்? அதனால அவர் சொல்லி கொடுக்குறார், நான் மரத்தை மாத்திரம் இல்லை, தேவைப்பட்டா உன்னால் மலையும் பிடுங்க முடியுங்கிறார். உற்சாகமாக சொல்லலாம்ல, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். ஸோ அதனால தான் இதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஆயிரக்கணக்கான மரங்களையும் அதன் அடிப்படையையும், மரம் எங்கே நிற்கும்? ஒரு மலையில். பிரச்சனைகளுடைய அடிப்படை எல்லாமே வேரோடு வேறாக இனிமேல் அது வாழ முடியாத அளவில் பிரச்சனைகள் அப்படியே பிடுங்கி அதனுடைய அஸ்திபாரத்தையும் பிடுங்கி ஆழமான அந்த சமுத்திரத்திலே அவைகளை நீங்கள் ஆழ்கடலில் அமிழ வைக்கும் ஆற்றல் உங்கள் விசுவாசத்திற்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆழ்கடலில் அவைகளை மலைகளுடைய அஸ்திபாரத்தோடு அதை நீங்கள் அமிழ வைக்கும் ஆற்றல், அதை மூழ்கடிக்கும் ஆற்றல் உங்கள் விசுவாசத்திற்கு இருக்கிறது என்று இயேசு சொல்லிக் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏமே நிறைய பேர் மூளை இல்லைம்மா டாக்டர்கிட்ட போய்ட்டு அவங்க சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மூளை எல்லாருக்கும் அதே அளவு தான் இருக்குது. அடுத்தல சில ஏரியா வந்து மூளையை வந்து நம்ம வந்து தூண்டணும் பாருங்கள். அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா தான் அது நல்ல வேலை செய்யும். நிறைய பேருக்கு நல்ல அற்புதமான மூளை இருக்கும், படிக்க மாட்டாங்க. அது கல்வியின் மூலமாக தான் அதை தூண்டுதலை ஏற்படுத்துகிறோம். அப்பொழுது தான் அவங்க சிறந்த ஒரு நபராக மாறுறாங்க. என்னென்ன கல்வி கற்றுக் கொடுறாங்களோ. ஏன்னா ஸ்கூலுக்கு போகாதவங்க சில பேருக்கு நிறைய புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, ஆனால் படிச்சிருந்தா எவ்வளோ காரியத்தை பண்ணியிருக்கலாம். படிக்கிற காலத்தில் நான் படிப்பை விட்டுட்டேனே அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கு காரணம் ஏன்னா அவங்களோட மூளையில் ஏற்கனவே எல்லா செல்லும் கரெக்டாக தான் இருக்குது, கொஞ்சம் ஒழுங்காக பண்ணலை, தேய்ச்சி பீச்சு அதை ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம அந்த கல்வியில் மேலே போயிருப்போம் பாருங்கள். அதே போல் தான் இங்கே எல்லா ஆண்டவர் விசுவாசத்துக்கு கொடுத்துருக்கிறாரு.
அந்த விசுவாசமானது சரியான அளவில் வளர்ந்து சரியான அளவில் உற்சாகப்படுத்தப்பட்டு அது ஊக்குவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு காரியங்கள் இருக்கிற பிரச்சனைகளை பிடுங்கும் ஆற்றலை கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிகளையும் தந்திருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமென். சரி, வசனத்துக்கு போகலாம். இயேசு மரத்தை பார்த்து பேசினார் நாம் பார்க்குறோம். அடுத்தல சொல்கிறாரு, இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு காலம் கனி உன்னிடத்தில் உண்டாக கடவுது. டைரெக்டாகவே நீ பட்டுப்போ அப்படின்னு சொல்லாமல் இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். மார்க்லேயும் படிக்கும்போது அதில் வேறு விதமான வருது. சரி, இது கவனிப்போம். அடுத்தால மரம் சீக்கிரமாக பட்டு போனது பார்க்கலாம். நம்ம மலைக்கும் இதை செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ மலைக்கு என்ன சொல்லுங்கள், நான் என்னால் மலைக்கும் செய்ய முடியும். அப்போ சில ஒரு பிரச்சனையை உங்களால் பிடுங்கிட்டீங்கன்னா பிடுங்க முடியும். அதே போல் மலையையும் நீங்கள் பிடுங்க முடியும். ஆமென். அப்போ பிரச்சனையை பார்த்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லாமல், விசுவாசி என்ன அர்த்தம் என்ன? பிரச்சனைகளை பற்றி சொல்லாதவன், ஆனால் பிரச்சனைகளை பிடிங்கி தூர எறிகிறவன், அவன் தான் விசுவாசி. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் கிராமத்தில் உள்ளவன் பாருங்கள், உங்கள் வயலில் நஞ்சையில் களை இருக்குது. ஒரு நல்ல விவசாயி என்ன பண்ணுவான்? தன்னை போல் 10 விவசாயிகள்கிட்ட ரோட்டில் பார்க்குறாரு. ஏன்னா அங்கே தான் டீ குடிக்க ஆட்கள்லாம் வருவாங்க, பெரிய பெரிய விவசாயிகள் பயிரிடுறவங்களாம் வருவாங்க. என் வயலில் ஒரே களையாக இருக்குது, என் வயலில் ஒரே களையாக இருக்குது, பிடுங்க வேண்டியதானேயா அப்படிம்பாங்க. ஆளை வச்சு பிடுங்க வேண்டியதானே. அடுத்த நாளும் போகிறார், பிரச்சனையாக இருக்குது, களையாக இருக்குது. இது ஒரு கிறுக்கன் வந்து சேர்த்த மாட்டேங்க, பயிர் வைக்க தெரியல. ஆனாச்சு உங்களுக்கு போய்ட்டு பிடுங்க வேணால் ஆள் சொல்லுங்கள், நாங்கள் இவ்வளோ சம்பளம் உடனே பிடிங்கிறோம். ஏன்னா டெய்லி வந்து பிடுங்க, களையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் 10 நாள் கழிச்சு இன்னும் சொன்னார்னு வைங்களேன், அதே கதை தான். அது விவசாயி அப்படி சொன்னாலே தப்பு. இது விசுவாசி. களை இருக்குது, பிரச்சனை இருக்குது, பெரிய பிரச்சனை, வாழ்க்கையில் ஒரே போராட்டத்தில் இருக்கிறேன், பிடுங்கம்மா பிடுங்கு. இன்னொரு ஆள் தலையை போய் பிடுங்காதீங்க, நீங்கள் பிடுங்கிறத நீங்கள் பிடுங்க முதல்ல. Praise God. Hallelujah. Amen. Hallelujah. Amen. நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை பிடுங்கும்படியாக உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பிடிங்கி எரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பயிர் நன்றாய் வளரும், குடும்பம் நன்றாக இருக்கும், சரீர ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், வாழ்க்கையெல்லாம் நன்றாக உற்சாகமாக போயிட்டுருக்கும். அதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் இயேசு கற்றுக் கொடுக்குற. மார்க் எழுதின சுவிசேஷம் வந்துடும் 11ஆம் அதிகாரம். இது நம்ம ஏற்கனவே கவனிச்சுட்டே தான் இருக்கிறோம். மார்க்கு 11 அதை நம்ம தெளிவாக பார்க்குறோம். மார்க்கில் 13வது வசனத்தை கவனிப்போம். மார்க் 11:13. மார்க்கு 11:13. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். சாதாரண ஒரு மனுஷன் எப்படி பார்ப்பாரோ அப்படி தான் பார்க்க போகிறார். முதல்ல அதை பட வைக்கணுன்னே போல. ஆனால் அது பிரச்சனையாக இருக்குது அவருக்கு. அதை சீசர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் பாருங்கள். அதுக்கு தான் அவர் அதை காரியத்தை பண்ணுறார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். ஆமென். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இப்போ சும்மெல்லாம் வாயிலெல்லாம் அவர் பேசலை. விசுவாசம் என்பது சத்தமாய் பேசுவது. விசுவாசம் என்பது சூழ்நிலைகளை பற்றி சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பேசலாம். ஒரு கட்டடத்தை பார்த்தோ, ஒரு மலையை பார்த்தோ, அல்லது ஒரு புயலை பார்த்தோ, காற்றை பார்த்தோ, கல்மழையை பார்த்தோ, உங்களை தாக்க வருகிற எதிரிகள் கூட்டத்தை பார்த்தோ. அப்போ பாருங்கள், ஒரு மரம், வாய் பேசாத மரம், அதை பார்த்து பேச முடியும். ஒரு மலை, வாய் பேசாத மலை, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, கடல் செல்கிறது ஏற்படுற புயல், அல்லது நோய், அல்லது பிசாஸ், எதை பார்த்தும் உங்களுடைய வாயை திறந்து நீங்கள் சொல்லுகிற சொல் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பேசும்போது அது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதற்கு கட்டளைக்கு அது கீழ்ப்படுகிறது என்று இயேசு சொல்லி கொடுத்தார். நீங்கள் முதல்ல மனுஷனுடைய படைப்பை நீங்கள் பார்க்கணும். முதல்ல இதெல்லாம் எப்படி செயல்படுதுன்னா விசுவாசத்தில் செயல்படுது. நிறைய பேர் இதை சந்தேகப்படுவாங்க பாருங்கள். நாம் சொன்னால் அது எப்படி நடக்கும்? கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சார், அவர் சொன்னால் தான் நடக்கும். இதெல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீங்கள் பேசுகிறீங்க, எங்கள் தலைக்குள்ளே நுழையவே மாட்டேங்குது. நாங்களாம் அப்படி சொன்ன உடனே நடக்குமா? இது நம்ம கண்கூடா முதல்ல எப்படி தெரியும்? நீங்கள் சொன்ன உடனே என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் ஒன்று நடக்குது. நீ கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் ஒன்று நடக்குது. அதுக்கு இந்த கண்ணுக்கு தெரியல, இந்த அறிவுக்கு தெரியல, இந்த ஐம்பொருளுக்கு தெரியல.
இந்த அறிவு மண்டலத்துக்கே தெரியல, சயின்ஸுக்கே தெரியல. நீங்கள் பேசின உடனே ஒன்று செயல்பட்டுக்கிட்டே இருக்கு எப்பொழுதுமே, 24/7, 24 மணி நேரம் நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்களோ அது இந்த உலகத்தை தாண்டி இருக்கிற ஆவிக்குரிய உலகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அங்கே நிகழ்கிறது. என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அது நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. பிறகு அது இந்த இயற்கை உலகத்தில், இந்த சரீர உலகத்தில், நாம் பார்க்குற உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. ஏன்னா நம்ம ஒரு ஆவிக்குரிய உயிரினம், ஆவி உலகத்தினுடைய உயிரினம். வானத்தில் பறவைகளை பறக்க செய்தார், பூமியில் மனுஷனை படைத்தார், பூமியில் வாழ்கிறோம். ஆனால் நம்ம ஆவிக்குரிய உயிரினமாக இருக்கிறோம். ஆவிக்குரிய உலகத்தில் தான் எப்பொழுதுமே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பூமியில் சரீரப்பிரகாரமாக நம்ம குடியிருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய உலகம் பூமியிலே இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் நம்ம குடிமக்களாக இருக்கிறோம்னு மறந்துடாதீங்க. தேவனும் அப்படிப்பட்டவர் தான். ஸோ அதனால் அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அப்போ சத்தமாக சொல்ல வேண்டியது அவசியப்படுகிறது. யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசணும். அந்த விசுவாசமானது பேச்சின் மூலமாக செல்லுகிறது என்கிறத நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை கவனிப்போம். அடுத்த 14வது வசனம். சரி, 14 படிச்சிட்டோம், 20க்கு போகலாம். 20வது வசனம் வேகமாக 20. மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பாருங்கள், அந்த மத்தியில் குறிப்பிடாத ஒன்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க உடனே பட்டு போயிட்டு என்று பார்த்தார்கள். ஆனால் இதை இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக இந்த லூக்கா பரிசுத்தான் மூலமாக எழுதுகிறார். வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். வேரோடே பட்டு போயிருக்கிறதுனா முதல்ல மேலேருந்து பட்டுட்டு வந்துன்னா நாள் பிடிக்கும். முதல்ல பட்ட இடம் வந்து வேராக இருந்தபடினால எல்லாம் சேர்த்துப்படுது. மேலேருந்து பட்டுட்டு வரும் பாருங்கள், சில செடி மேலேருந்து படும். நம்ம வளர்க்குற ஏதாவது மரமோ மேலேருந்து பட்டுட்டு வந்துன்னா ஒன்று ஒன்றா பட்டுட்டு வரும் பாருங்கள். ஒரு கிளையாக பட்டுட்டு வரும். ஒரு தென்னை மரம் படுகிறது, ஒரு பனை மரம் படுகிறது, ஒரு மாமரம் படுகிறது. பட்டு போகிறது என்றால் அது கிளையாக பட்டுட்டு வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வண்டு அரித்து விட்டது இடையில. அப்போ அந்த எந்த கிளையில் அரிச்சிருக்கிறதோ அதில் மாத்திரம் இந்த பட்டுட்டு வரும். அது நெற்பயிராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், வேர்லேருந்து படுதுங்க. அப்படின்னா அந்த பேசுகிற வார்த்தை வேறறுத்தது. பிரச்சனைகளை வேறறுக்கும் விசுவாசம். நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுடைய பிரச்சனைகளை வேறு இருக்கும். மலைகளை பிடுங்குன்னு சொன்னார்ல, அதனால தான் வேறு அப்படி ப்ளக் அவுட் பண்ணுறது. அப்படியே அஸ்திபாரம் எங்கே இருக்கிறதோ அதுலேருந்து இன்னொரு துளிர்த்து வேண்டும் வர பிரச்சனை துளிர்த்து வரக்கூடிய அளவில் விடாதது நம்முடைய விசுவாசம். ஒரு மரத்தை வேரோடு பட்டு போட வைக்கிறது. இயேசு சொல்கிறார், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்துங்கிறார். கம்ப்ளீட்டாக மலை வந்து இந்தியில் சொல்கிறாங்களா உக்கடிஜா அதை பிடுங்கு. அப்போ பிடுங்கப்படுறது வந்து வேரோட. அப்போ நம்ம பேசுகிற விசுவாச வார்த்தைகள் பிரச்சனையுடைய வேர் வரை சென்று பிரச்சனைகளை இன்னும் வரவிடாமல் ஆக்கக்கூடிய வார்த்தை தான் அந்த அதிகாரம், அந்த விசுவாசம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பிரச்சனையை பற்றி தான் நிறைய பேசுறது. எவ்வளோ தான் சொல்லுங்கள், பிரச்சனையே நிறைய பேர் பேசுவாங்க. அவள் பிரச்சனையே பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சில வேளையில் நம்மகிட்ட இவ்வளோ தூரம் வளர்க்குறதுனால பிரச்சனை உண்டு சொன்னால் இவர் தப்பாக நினைப்பாங்க, நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சியில் நினச்சிடக்கூடாது. கொஞ்சம் சில பேர் அதையும் இல்லாமல் பிரச்சனை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்யூஷன் சொல்கிறோம். பிரச்சனை என்னென்னா, பிரச்சனை இருக்கிறத பார்ப்பாங்க, பிரச்சனை எப்படி தீர்க்க தெரியாது. சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வந்து ஆலோசனைகள் தேவை, சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு விசுவாசம் தேவை. இந்த விசுவாசத்தை உடனடியாக பேசி அதன் மூலமாக அந்த பிரச்சனையை வேறறுத்து அதை தூர எறிய வேண்டும். இதுதான் நம்ம பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா, ரைட். ஸோ மறுநாள் காலையில் அது வேரோடைய பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள், 21. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்றான். அடுத்த வசனம், இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளாயிருங்கள் என்று சொன்னார். நீர் தேவன் தான் வந்து என் வாழ்க்கையில் மரங்களெல்லாம் பட வைப்பார், மலைகளெல்லாம் பிடுங்குவார் அப்படிங்கிற மாதிரி இந்த அர்த்தம் கிடையாது. இயேசு உடனே என்ன பண்ணுறாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளாயிருங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஆங்கிலத்தில் இருக்கிற கேஜேவி, என்கேஜேவி இதெல்லாம் படிச்சிருக்கிறீங்க. ஆனால் இன்னும் சில வேதாகமங்களை சொல்கிறேன். சிஜே, த கம்ப்ளீட் ஜூவிஷ் பைபிள் அப்படிங்கிற ஒரு பைபிள் இருக்குது. ஒய்எல்டி, யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பைபிள். இது உதாரணத்துக்கு 2-3 பைபிள் சொல்கிறேன். அங்கே எப்படி போட்டிருக்குன்னா,
ஹாவ் ஃபெய்த் இன் காட் அப்படின்னு போடாமல் ஹாவ் ஃபெய்த் ஆஃப் காட் அப்படி போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல அந்த ஃபெய்த் ஆஃப் காட்னா எப்படி வரும்? கூகுளில் போட்டு அர்த்தம் பார்க்காதீங்க, உண்மையான அர்த்தத்தை பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாக இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவங்கள தான் சீசர்கள் பின்தொடர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாரு? தேவனுடைய விசுவாசத்தை நீங்களும் உடையவர்களாயிருங்கள். நான் எப்படி விசுவாசத்தில் செயல்படுகிறேனோ அப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் உடையவர்களாயிருங்கள். அந்த விசுவாசம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்கு அருளி இருக்கிறார். அந்த விசுவாசம் தேவனுடைய விசுவாசமே. உங்களுக்குள்ள இருக்கிறது தேவன் தந்த விசுவாசம், உங்களுடைய சொந்த விசுவாசம் கிடையாது. ஆமென் சொல்லுமா? அந்த தரம் எப்படி? தேவனுடைய தரம். உங்களுக்கு இருக்க தந்த சமாதானம் அப்படித்தான், ஊற்றப்பட்ட தேவ அன்பும் அப்படித்தான். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளாகவும் தேவன் எப்படி விசுவாசத்தை செயல்படுத்துகிற தரம் இருக்கிறதோ. உதாரணத்திற்கு நீங்கள் பயன்படுத்துகிற 24 கேரட் தங்கம் தான் இன்னொரு நபரும் உலகத்தில் பயன்படுத்த முடியும், அதுவும் 24 கேரட் தங்கம். அதே போல் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவன் எந்த அளவு கேரட் விசுவாசத்துடையவர்களாக இருக்கிறாரோ, எந்த கேரட் தரத்தின் விசுவாசத்தை உடையவராக இருக்கிறாரோ அதே விசுவாசத்தை தான் நம்ம ஒவ்வொருக்குள்ளேயும் தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்போ பாருங்கள், நம்ம 2 பேரும் ஒரே மாத்திரை போடுறோம். தலையடிக்கு மாத்திரை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, தலை வலிக்கு. நீங்கள் போடுற அதே மாத்திரை தான் நானும் சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிட்றேன், எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டு. அந்த மாத்திரை சாப்பிட்டா குணமாகுன்னு நம்புகிறோம். இல்லை, நீங்கள் போட்டால் உங்களுக்கு குணமாகுது, நான் போட்டால் எனக்கு குணமாகாது, தப்பு. அதே போல் தான் எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருப்போம் தண்ணியில் போகிறதுக்கு. நீந்தும் போது அந்த ஜாக்கெட்டை போட்ட உடனே தண்ணியில் நாம் மூழ்க மாட்டோம். சில பேர் சொல்கிறாங்கல்ல, நான் போட்டுட்டு தண்ணியில் உட்கார்ந்தா நான் மூழ்கிடுவேன் கீழே வர, அப்படி சொன்னாங்க. எவ்வளோ தப்பு இல்லை. அதே போல் தான் இங்கே நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை வேறு இருக்கும்படியாக, பிடுங்கி எறியும்படியாக நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ தந்ததுக்கு பிறகு ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அதுதான் அவர் சொல்கிறாரு, உன்னால் அந்த அத்திமரத்தை பிடுங்க முடியும். அது மாத்திரமல்ல, மலைகளையும் பிடுங்க முடியும், மலையும் பிடுங்க முடியும். ஒரு பிரச்சனை மாத்திரம் இல்லை, ஊறுபட்ட பிரச்சனையும் உன்னால் பிடிங்க எறிய முடியுங்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவாங்க, ஆமென். ஆனால் நிறைய பிரச்சனை தலைமையில வாரி போடுறாங்களே, அதான் அதே தரத்தை தான் செய்கிறாங்க. விசுவாசத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தங்கள் வாய்களை தவறாய் பேசுவதினாலே ஆவிக்குரிய உலகத்தில் நிறைய மரங்கள் முளைக்கிறது. மரங்கள், முட்கள், அதே போல் எதிரிகள் எல்லாத்தையும் இவங்க வாயில் பேசி பேசி உண்டாக்கி வச்சிடுறாங்க. ஆனால் அது கர்த்தர் சொன்னார், அப்படி செய்யாத, இந்த மலைகளை பிடுங்கும்படியாக தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆமென். அப்போ தேவனுடைய விசுவாசம் நம்ம ஒவ்வொருவருக்குலாம் இருக்குது. 23வது வசனத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். 23, எவனாயிலும் இந்த மலையை பார்த்து, எப்படி அத்திமரத்தை பார்த்து அவர் பேசினார், அதே போல் அத்திமரத்தை மாத்திரம் இல்லை, மலையும் பார்த்து எங்கள் பேச முடியும். ஊறுபட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்குல்ல, அதை பார்த்து நீங்கள் பேச முடியும் அப்படி இயேசு சொல்லிக் கொடுக்குறார். அப்போ சொல்லும்போது நீங்கள் என்னத்தை விசுவாசிங்களோட இருதயத்தில், அது கண்டிப்பாக இருதயத்தில் இந்த விசுவாசம் இருக்கணும். வாயில் பேசுகிறதும் அதே போல் இருக்கணும். எப்படி விசுவாசிங்களோ அதை போல் நீங்கள் பேசுகிறதுல ரொம்ப குறியாருங்க. எதை விசுவாசிங்களோ அதை தான் நீங்கள் பேசணும். விசுவாசம் கரெக்டாக இருக்கணும், பேசுகிறதும் கரெக்டாக இருக்கணும். பேசுகிறத நீங்கள் அதிகமாக பேசணும் அப்படின்னு இந்த வசனத்தில் பார்க்குறோம். 3 முறை அதிகப்படுத்துகிறார். அதை நம்ம அறிக்கை செய்கிறத, நம்ம பேசுகிறத நாம் அதிகரிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை செய்யும்போது சந்தேகப்படாத அப்படிங்கிறார். சந்தேகப்படாமல் செய், சந்தேகப்படாமல் செஞ்சுக்கிட்டே இரு. நிறைய பேர் சந்தேகம் வரும். ஏன் வரும்னா, நம்மளால் அது முடியுமா, நான் பேசணுன்னா பிரச்சனை போயிடும், அதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. நான்லாம் பேசினா போயிருமா பிரச்சனை, இன்னார் பேசினா தான் போகும். அதுதான் முதல் சந்தேகம். இயேசு பேசினா தான் போகும், இல்லை பாஸ்டர் பேசினா தான் போகும், இல்லை மற்றபடி அப்படிப்பட்ட குறிப்பிட்ட விசுவாசி பேசினா தான் போகும்னு நினைக்கிறதுனால தான் யார் பேசினாலும் அது போகாது, நீங்கள் பேசினா தான் போகும் அது. ஆமென். இயேசுக்கு வேறு வேலை இல்லை. ஒவ்வொரு ஊராக தனித்தனியாக போயிட்டு ஒரு ஆள்களுக்கு முன்னால் இப்போ இறங்கி வந்து தரிசனம் கொடுத்து உன் பிரச்சனை நீங்கள் கடவுள் அப்படின்னு தரிசனத்தில் வந்து பேச போகிறாரா? கிடையவே கிடையாது. நம்முடைய பிரச்சனைகளை நீக்குவதற்கு நமக்கு இடத்துல அவர் விசுவாசத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாப்பிடுவதற்கு எப்படி வாய் தந்திருக்கிறாரோ, பேசுவதற்கு எப்படி நமக்கு ஒரு நாவு, வாய், தொண்டை, குரல் தந்திருக்கிறாரோ, அதே போல்
நாம் பிரச்சனையை பிடுங்குவதற்காகவும் விசுவாசம் தரப்பட்டிருக்கிறது. ஏதாவது தந்திருந்தாரு அது கொஞ்சம் பயன்படுத்த. 2 கால் கொடுத்துருக்காரு நடப்பதற்கு, கை கொடுத்துருக்கிறார் எதையும் செய்வதற்கு, கண் கொடுத்துருக்கிறார் பார்ப்பதற்கு. ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய விசுவாசத்தை பேசி அதனுடைய வாயின் வார்த்தையின் மூலமாக தனக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை, தனக்கு விரோதமாக இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனைகளை, தனக்கு விரோதமாய் ஊரடங்கி அல்லது பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீக்குவதற்கு கஷ்டம், பெரிய சிக்கலானது, இது நம்மால் முடியவே முடியாது, அதனால் தற்கொலை தான் அடுத்த காரியம்னு நினைக்கிறத விட, இந்தியாவில் தற்கொலை நிறைய அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய ரிப்போர்ட்டே கிடையாது, சில தான் அங்கங்கே வரும் பாருங்க தற்கொலை. ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனை வந்துட்டு, கடன் தொல்லை, ரொம்ப கடன்காரன் ரொம்ப தொல்லை பண்ணுறான், மனைவியினுடைய நடத்தை சரியில்லை, என்னை அல்லது கணவனுடைய காரியம் சரியில்லை, வாழ்க்கையை விரக்தி அடைஞ்சிட்டேன், வாழ்கிறதுக்கே பிடிக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தில் இருக்கிறத பார்க்குறோம். விசுவாசிகள் வாழ்க்கையில் அப்படி இருக்கவே கூடாது. விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு அப்படிலாம் இருக்காது. ஏன்னா அனுதினம் விசுவாச வாழ்க்கையை வாழ்கிறோம் பாருங்கள். இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில் உடனே பிடிங்கி எறிய முடியும். பிடிங்கி எறிவதற்கான விசுவாசம் அருளப்பட்டிருக்கு, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பேசினா பிரச்சனையில் போகும், எதிர்மறையாக பேசினா பிரச்சனை நிறைய வரும் அப்படின்னு தான் பார்க்குறோம். இயேசு அதை செய்து கொடுக்குறார், சொல்லி கொடுக்குறதுக்கு தான் அப்படி 5 முறை அங்கே இங்கேயும் போயிட்டு வராங்க. எருசலேம் போகிறாங்க, பெத்தானியாவுக்கு வராங்க, பெத்தானியில் வந்து படுக்கைக்கு வராங்க, பகலில் எருசலேம் வர போயிட்டு வராங்க. இதை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறையாக போயிட்டு வந்திருப்பாங்க. ஒரு முறை இங்கே, ஒரு முறை இங்கே, ஒரு முறை இங்கே, ஒரு முறை இங்கே, ஒரு இப்படி பார்க்குறேன். அதில் சீசரில் ஒரு பெரிய பாடம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அவங்களாம் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு, ஓஹோ விசுவாசம் மூலம் செய்ய முடியும், இயேசு செய்தது நானும் செய்ய முடியும். அவர் சொல்லிக் கொடுக்குறார், மலையை பிடுங்க முடியும், அதிகமான பிரச்சனைகள் அடங்கிய பெரிய மாபெரும் மலையை பிடுங்கி இனிமேல் கண்ணுக்கு தெரியாத அளவில் சமுத்திரத்தில் மூழ்கடிக்க முடியும் உங்களுடைய பிரச்சனைகளை அப்படிங்கிற பாடத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். சீசர்கள் என்பது அவரை பின்பற்றுகிறவர்கள். நாம் சீசர்களாக இருக்கிறோம், இயேசுவை பின்பற்றுவர்களாக இருக்கிறோம். அவர் செய்து நாம் செய்யணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கிரிக்கெட் விளையாட தெரியும்னு தெரியல, எத்தனை பேருக்கு கபடி விளையாட தெரியும்னு தெரியல, நிறைய பேருக்கு விளையாட்டு தெரியும். கேப்டனும் ஒரு டீமில் இருப்பாங்க, அவர் வழி நடத்துவார், நீ பேட்டிங் போம்பார். அப்போ எல்லா பேட்ஸ்மேனும் என் கேப்டன் தான் ஸ்கோர் பண்ணுவார் நம்மளுக்காக வேண்டி, கேப்டன் தான் 100 எடுப்பார், 200 எடுப்பார், நாங்கள்லாம் கூட்டத்தோடு சேர்ந்து அலேலியா படம் வந்திருக்கிறோம், எங்கள் கேப்டன் தான் விளையாடுவார், ஏசு தான் விளையாடுவார், நாங்கள்லாம் வந்து சும்மா நிற்போம். அப்படி பவுண்ட்ரிலன்ட்டு பால் அங்கே வெளியே போயிருக்கணும், அதை எடுத்து உள்ளுக்கு போடுவோம். இதுக்கு பேரா இயேசு கிறிஸ்து கூட இல்லை கேப்டன் கூட குடித்தனம் பண்ணுறதுங்கிறது கிடையாது. நாமும் நம்முடைய தரப்பட்ட பேட்டை பிடிச்சி போட்டு வந்து வரக்கூடிய பால்களை அடிக்கணும். அவர் டீமை லீடு பண்ணுறார். கபடியும் அப்படி தான், கேப்டன் தான் ரைடு போவார், கேப்டன் தான் எல்லாம் கேட்ச் எல்லாம் பண்ணுவார். நீங்கள் மற்றவங்கெல்லாம் நாங்கள் அப்படி பண்ணிக்கிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படி போய்ட்டு சில நேரம் பார்த்தா ரைடு போகிறதுக்கே பயந்துக்கிட்டு நிற்பானுங்க அவங்க டீம். அப்படி இருக்கக்கூடாதுல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நமக்கு எதுக்கு விசுவாசம் அருளப்பட்டிருக்கிறது? நம்ம ஏன் உலகத்தில் வாழ்கிறோம்? விசுவாசத்தை செயல்படுத்தி இயேசு நம்முடைய கேப்டன் எப்படி செஞ்சாரோ அதே போல் செய்கிறதுக்கு. அல்லேலூயா சொல்லுமா. பிரச்சனைகளை யார் இப்போ நீக்க போகிறா? இயேசுவே வாரும், இறங்கி வாரும், வேகமாய் வாரும், என் பிரச்சனைகளை நீக்கும். அப்படியெல்லாம் இல்லை, பிரச்சனைகளை நீக்கும்படியாக என்னுடைய வாயை செயல்படுத்த போகிறோம். விசுவாசம் இருதயத்தில் இருக்கிறது, அது ஏற்கனவே இருதயத்தில் இருக்கிறது, சந்தேகப்படாதீர்கள், உங்களுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுமா. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். அதுக்கு தான் விசுவாசம் தந்திருக்கிறார். அவர் வருகையில் நடைபெறும் கிடையாது. உலகத்தில் நம்ம பிரச்சனை இல்லாமல் வாழ நம்மால் முடியும் என்கிறது தான் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். எவனாகிலும் யாராகிலும் எந்த விசுவாசி ஆகிலும் அல்லது எவனாகிலும் அப்படியே வச்சுக்கிடும், எவனாகிலும். இப்போ எல்லாருமே இதை செயல்படுத்த முடியும்னு சொல்லிட்டார். அவர் படைச்ச மனுஷன் எல்லாருக்கும் 2 கால் உண்டுங்க, 2 கண்ணு உண்டுங்க. அவர் படைச்ச மனுஷன் எல்லாருக்கும் ஒரு தலை உண்டுங்க. அவர் படைச்ச எல்லா மனுஷனுக்கும் விசுவாசம் உண்டுங்க. அப்படி வார்த்தையை கேட்கும்போது அவர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராயிட்டு விசேஷமான விசுவாசம் பாருங்க, அது உள்ளுக்கு இருக்கு. ஆமென். அது என்னத்தை வாழ்க்கையில் சாதிக்கும்? பிரச்சனைகளை பிடுங்கக்கூடியது.
பிரச்சனைகளை பிடுங்கக்கூடிய விசுவாசம், பிடுங்கி எறியக்கூடிய விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறது. அதை நான் என்ன சொல்கிறேன், அதை பேசுங்க, சந்தேகப்படாமல் பேசிடுங்க. அடுத்த வசனத்துக்கு என்ன போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா 4:38-39 உள்ள வசனங்களை கவனிப்போம். லூக்கா 4:38-39. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். நம்ம இவ்வளோ நேரம் பிரச்சனைகளை எப்படி பிடுங்கலான்னு பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நிறைய காரியங்கள் அற்புதங்களாக செஞ்சுட்டு சீமோன் வீட்டுக்கு போகிறார். வேற ஒன்றும் இல்லை, பேதுரு வீட்டுக்கு தான். அதுதான் அவன் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறான். ஏன்னா மலைகளை பார்த்து பேசலாம் சொல்லியிருக்கிறார். இப்போ அவர் வீட்டுக்கே போகிறார். அங்கே போகும்போது என்ன நடக்குது, பேதுருனுடைய மாமியாருக்கு ஜுரம். நம்மெல்லாம் பேதுருக்கு மாமியாருக்கு ஜுரம்னா பேதுரெல்லாம் இப்படிலாம் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டார். கூட்டு போயிருக்காரு மாமியாருக்கு ஜுரம்ன்ட்டு. பேர் இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. பேசின வாய் என்ன வாய் தெரியுமா, அதுதான் அவ்வளோ தூரம் ஜுரமே வந்திருக்குன்னு மாமியாரை குறை சொல்லலை. இவர் இதையும் சொல்லிக்கிடும். மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க, மருமகனே மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணு. யாரெல்லாம் நிறைய பேர் என்ன போல மருமகன் நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்லுங்கள் மாமியாரே, சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் மாமியாருக்கு. சொல்லுங்கள் பிரதர், சொல்லுங்கள் எல்லாரும் மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எல்லாரும் பெண்களுக்கும் சொல்கிறேன், மாமியாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமென். அவங்க பலவீனப்பட்டால் இயேசு அவங்கள அறிமுகப்படுத்துங்க, சோகம் அடையட்டும். சொல்லுங்கள் ஆமென், ஹல்லேலூயா. ரைட், நான் இதை பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இயேசு அந்த வீட்டுக்கு போகிறார், சீமோன் வீட்டுக்கு. சீமோனுடைய மாமி கடும் ஜூரமாய் கிடந்தாள், ஜுரம். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த வசனம், அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இப்போ என்ன நடந்திருக்குது, இயேசு ஒரு நம்மளை போல் செயல்படுறாரு. பட்டுட்டு நம்ம அதோட போல் செயல்படணும் அவர் எதிர்பார்க்குறார். இயேசு அங்கே போய் என்ன பண்ணுறாரு, குனிந்து நின்று. ஏன் குனிஞ்சார் அப்படின்னா, அவங்க நின்றுருந்தாங்கன்னா குனிஞ்சிருக்க மாட்டார். அவங்க படுத்துருக்குறாங்க, அதனால் இயேசு குனிகிறார். ஏன் குனிகிறார், குனியாமல் செஞ்சுருக்கலாம்ல. எனக்கு ரொம்ப சத்தம் அந்த வீட்டில் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோ தூரம் சத்தமாக பேசுகிறது. குனிஞ்சு நின்று அவர் பக்கத்தில் போய்ட்டு காது பக்கத்தில் நின்று ஜுரம் நீ வெளியே போன்ட்டுருக்கிறார். அவளை குனிஞ்சு பக்கத்தில் போய் பேசினா தான் ஜுரத்துக்கு கேட்கும், இல்லாட்ட ரொம்ப சத்தமாக பேசினா வெளியே உள்ள ஆட்கள்லாம் கேட்கும். அதனால் குனிஞ்சு நின்று பேசியிருக்கிறார். குனிஞ்சு நின்று கை வச்சு இதெல்லாம் சொல்லலை, ஜுரத்தை பார்த்து பேசியிருக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. சில வேளை நம்ம கை வச்சு ஜுரத்தை பார்த்து வெளியே போன்னு சொல்லலாம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, குனிஞ்சு நின்று ஜுரத்தை பார்த்து பேசியிருக்காருன்னு ஆங்கில வேதாம் சொல்லுகிறது. தமிழில் அப்படி ஜுரத்தை பார்த்து பேசினார்ல, ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். சொல்லுங்க ஆமென். சில நேரம் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிட முடியும், சில நேரத்தில் பிரச்சனையை பார்த்து பேசி கட்டளையிட முடியும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு நாய் நிற்கிறது, தெருநாய். நீங்களோட விசுவாசத்தை செயல்படுத்த போகிறீர்கள். ஹலோ, உங்கள் வாசலில் தெருநாய் இருக்கிறது, கொஞ்சம் கோட்டி நாய் போல தெரிகிறது. நீங்கள் உங்கள் அடுக்கலையில் நின்று கொண்டு தெருவே நிற்கிற நாய் நம்மளை கடித்து விடக்கூடாது என்று பயந்து இயேசுவின் நாமத்தில் நாயை போ என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நாய், அது நாய்க்கே கேட்கல, ஆனால் நாய் போக மாட்டேங்குது. சில வேளையில் என்னன்னா பிரச்சனைக்கு கேட்கணும் பாருங்க, அந்த நாய்க்கு கேட்கணும், ஜுரத்துக்கு கேட்கணும். ஸோ அதனால் இயேசு சொல்கிறாரு, அவர் குனிஞ்சு நின்று ஜுரத்தை பார்த்து பேசினார், ஜுரத்திற்கு கட்டளையிட்டார். சில வேளையில் நாய் போகணுன்னா எப்படி சத்தம் போடுறோம், நீங்களே உங்கள் நாயை வரட்டுங்க, இயேசுவின் நாமத்தில் நாய் போ என்று சொல்லுகிறேன். நாய் போகவே செய்யாது. ஏதோ நம்மளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அல்வா கொண்டு வருவாங்க, ஆசையோடு நின்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமென். அப்போ நம்ம எப்படி பேசுகிறோம், நாய் பேசுகிறோம், சுண்டிக்கிட்டு பேசுகிறோம், பண அப்படிங்கிற அப்படி சொல்கிறோமா, கோபத்தோடு சொல்கிறோம். இயேசு அப்படி தான் நம்ம பிரச்சனையில் பார்த்து நம்ம பேசணும். இயேசுவின் நாமத்தில் ஜுரம் நீங்கு அப்படின்னு பேசணும். இயேசுவின் நாமத்தில் போகுது தெரியல, நம்ம ஒருவேளை ப்ரே பண்ணி போயிடும். இயேசுவின் நாமத்தில், இயேசு நாமத்தில் போக முடியும், கட்டாட்டுக்கிறேன். நீங்கள் பேசவே இல்லை, ஜுரம் போகவே போகாது, அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா முதல்ல நீங்கள் நினச்சிட்டீங்க நான் சொல்ல எங்கே போக போகுது, பேசாமல் கையை வச்சுட்டு போயிடுவோம்.
ஒருவேளை நம்ம இப்படி கட்டளையிட்டு போயிருப்போம், அது போகலைன்னா இந்த சகோதரிக்கு இந்த சகோதரன் வந்து கை வச்சாரு, வல்லமே இல்லை போலுக்கு இவங்களுக்கு அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் புரியுதுல உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம், புரிஞ்சுட்டு புரியாத போல் அப்படியே பார்க்குறோமோ, அதில் நம்ம கில்லாடிகள் இல்லை இல்லையா? உள்ளுக்கையும் புரியும் செய்யும், புரியாமலும் இருந்துருக்க மாதிரி இருக்கும். ஏமாத்துறது அப்படி தானே பண்ணுறது. என்ன ஹலோ, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? போயிட்டு அவங்ககிட்ட பார்த்து, விசுவாசியாக இருக்கிறவங்க நம்ம சரீரத்தில் காய்ச்சல் இருந்தாலும் அதே போல் தான் பேசணும். ஜுரத்தை பார்த்து பேச வேண்டும், சளியை பார்த்து பேச வேண்டும், இருமலை பார்த்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுது பார்த்தாலும் மருந்து எடு, டப்பாவை எடு, டாக்டர் டப்பா, ஊசி போடு அல்லது போடு, இதே தான் முதல்ல வரக்கூடாது. முதல்ல வந்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்க, அதை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஃபஸ்ட்லேயே எடுத்த அடுப்பில் லேசாக காய்ச்சல் அடிக்க அந்த விக்ஸுங்க, விக்ஸ் எடு முதல்ல விக்ஸு, பிறகு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இயேசுவே சுவாமி ஸ்தோத்திரையா, அடுத்த மறுநாள் குத்திருமல்ல கொண்டு வச்சிடும். அறிவு இருந்தால் அதெல்லாம் நடக்காதுல்ல, வேதாகம் அறிவு இருந்தால். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள். ஆமாம், நம்மளுக்கு விக்ஸ் தேவை, மருந்து மாத்திரை தேவை, டாக்டர் தேவை. அவர் தான் டாக்டர் தான் முதல்ல தூக்கிங்கன்னு சொல்லியிருக்கிறான். முதல்ல வசனத்தை கடைபிடிங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரச்சனை என்ன? பிரச்சனை காய்ச்சல். பிரச்சனை பார்த்து முதல்ல பேசுங்க, வெளியே போட்டுன்னு. ஆமென். அடுத்த கட்டத்தில் பிரச்சனை வெளியே போகலை, உங்களுடைய விசுவாசம் செயல்படலை, விசுவாசத்தில் வளரணும். காய்ச்சலும் போகலை, பேசி பார்த்துட்டீங்க, எல்லாமே பண்ணி பார்த்துட்டீங்க, ஒன்றும் வளரலை. ஏன்னா அதுக்கு சில காரணம் இருக்குது, சந்தேகம் இருக்குது, பயம் இருக்குது, கர்த்தருடைய சில அன்பில் நம்ம செயல்படாமல் இருக்கலாம், சில வேளைகள் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது, விசுவாசம் செயல்படாது போல் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா டாக்டர்கிட்ட போய் அந்த நேரத்தில் மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அடுத்தால நெக்ஸ்ட் ஏதாவது வந்தோன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம், பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவோம். சரியாக நம்ம விசுவாசம் சரியாக ஒர்க் ஆகணும்னா என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பிரசங்கம் கேட்டுக்கிறோம், எல்லாம் படிப்போம், சரியாக எப்பவுமே சரி பண்ணிக்கா. எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்டே தான் போவோம். உடனே அப்படியே இருக்கக்கூடாது. டாக்டர் 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 டாக்டர். நம்ம எப்படி இருக்கணும்? ஏசு 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 ஏசுன்னு வசனம் 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 இருக்கணும். நம்ம டாக்டருக்கு விரோதி கிடையாது. ஆனால் இயேசுவை கடைசியில் தூக்கி வச்சுட்டு டாக்டரையும் முதல்லையும் மருந்தையும் தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்தா அது எப்படிங்க? ஆமாம், கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். முன்னாலெலாம் வசனம் தான் ஃபஸ்ட்டில் வைப்பேன், இப்போ எப்போ பார்த்தாலும் டாக்டர் தான் இருக்கிறார். கால் வலிச்ச உடனே டாக்டர் எந்த இன்ஜெக்ஷன் போட்டேன், அந்த கால் இந்த வலிக்கு இந்த மருந்து ரொம்ப அதிகப்படியாக கொடுத்துருக்கானோ. ஐயோப்பா, அவர் நல்லது செஞ்ச டாக்டரையும் பிடிச்சி ஏசுறது, கர்த்தரை பற்றி நினைவே கிடையாது. சில பேர் ஐயோ ஆண்டவர் இல்லை, ஐயோ பாஸ்டர்னு சொல்லுங்க, நான் தான் பண்ணுறேன். ஐயோ ஆண்டவர். Praise God. Hallelujah. Amen. ஓகே, ஒரு வசனத்தை பார்ப்போம். ஸோ பேசின உடனே ஜுரம் நீங்க முடியாது, அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். எவ்வளோ குயிக்காக நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமென். சில நேரத்தில் காய்ச்சல் டக்குன்னு போயிடும், பறந்து ஓடிடும். அப்போ இது என்னென்னா, காய்ச்சலுக்கு பின்னால் இருக்கிற ஒரு பிசாசு அல்லது காய்ச்சலுக்கு பின்னால் இருக்கிற சில காரியம் உடனடியாக அவளை விட்டு நீங்கிட்டு. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். பெரிய மருத்துவ செலவு எல்லாம் கம்மியாக இருக்கும், பெரிய ஹாஸ்பிட்டல் போய் படுக்க வேண்டியதில்லை. இப்போ பெட்டெல்லாம் காலியாக இருக்குது இந்த ஆஸ்பத்திரியில், அதுக்கு நம்ம தான் போகணுமா? உடனே ஃபோன் பண்ணி பிள்ளைகள் உடனே டக்குன்னு ஃபோன் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அவங்க வர சொல்லுன்னு எப்போ வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. யாராவது வரமாட்டாங்களா? கிளைண்ட் வரமாட்டாங்களா? அவங்க உடனடியே சொல்லிடுவாங்க, வந்து நீங்கள் பெட்டில் படுங்கங்க, ஏன்னா பெட்டு வாடகை ஒன்று, அப்புறம் மருந்து. நீங்கள் உடனே வெளியே வரணும்னா விடவும் மாட்டாங்க. இப்போ தான் பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறோம், நான் ஒரு நாள் நீங்கள் இருந்தால் ஆகணும். அதுக்கு முன்னாடியே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தி, அதுக்காக வேண்டிய டாக்டர்கிட்ட போகவே கூடாதுன்னு சொல்ல. சில காரியங்களுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட உடனடியாக போக வேண்டியதாக இருக்கும். விசுவாசம் இருக்காது, விசுவாசம் செயல்படாது. அப்போ டாக்டர்கிட்டே போகாமல் இருந்தால் பரலோகம் போய் சேர்ந்துருவீங்க. அது ரொம்ப கஷ்டம். உடனடியான செய்ய வேண்டும். திடீர்னு நெஞ்சு தான் வலிக்குது, இல்லைங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி நெஞ்சு வலின்னு தான் உடனடியாக ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போய் சேர்ந்துட்டார், உடனடியாக போவோம் டாக்டர் இருதயத்துக்கு. எப்பவும் பார்த்தாலும் ஏதாவது வலி வந்துட்டுனா டாக்டர்கிட்ட ஓடணுங்கிற அந்த மனப்பாங்கை மாற்றி உடனடியாய் கர்த்தருடைய வார்த்தையை பேசும். பிரச்சனைகள் உடனே அப்படிங்க எரிஞ்சிருங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். அதை விசுவாசிங்க.
நான் டாக்டரை போகக்கூடாது, மருந்து சாப்பிடாதுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தரை முதல் இடத்துக்கு வைங்க. அது சொல்லிட்டே சொல்கிறேன். ஆமென். உடனடியாக நீங்கிட்டு. அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் எப்படி சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிறீங்களோ அதே போல் உங்களுக்கு நேரிடுகிற வியாதிகளை, வேதனைகளை பார்த்து பேசி அதை வெளியாக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது வேலையை நடக்கலைன்னா மறுபடியும் வாங்க. ஏன் நான் போட்ட பருப்பு வேகலை, ஏன் நான் துவைக்கிற துணி வெளுக்கலை, நுரையே வரமாட்டேக்கு, ஏன் ஊட்டுகிற தண்ணி உப்பு தண்ணீராக இருக்கும், தண்ணீரை மாற்று. ஏன் விசுவாசம் செயல்படலை? அது பிறகு பாருங்கள், முதல்ல டாக்டர் ஓடிடுங்க. அதுக்கு பிறகு விசுவாசம் ஒர்க்காக இல்லையா, டாக்டர்கிட்ட போயிருங்க, மருந்து சாப்பிட்ருங்க. அதுக்கு பிறகு வாங்க, பொறுமையாக உட்காந்து நம்ம விசுவாசத்தை பேசுவோம், அது எப்படி செயல்படுது. அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய மலையை பார்த்து, தன்னுடைய மரத்தை பார்த்து பேசி அவர்களை பிடுங்கி எறிகளாக இருக்க வேண்டும். தன்னுடைய வியாதிகளை, வலிகளை பார்த்து பேசி அவர்களை பிடுங்கி எறிகளாக இருக்க வேண்டும். இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் யூ. இதுதான் ஒரு விசுவாசிங்கிற ஒரு சாதாரண அர்த்தம். வேறு எதுக்கு விசுவாசின்னு சொல்ல போகிறோம்? இதை விசுவாசிக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த விசுவாசர் கொடுத்துருக்க. ஒவ்வொருவரும் தனக்கு நேரிட இருக்கிற ஏதாவது உபத்திரவமோ பிரச்சனையோ இருந்துச்சு அப்படின்னா அவைகளை பிடுங்கி எறிய வேண்டும். சரீரத்தில் வியாதிகளாய் வேதனைகளாக வந்தால் அவைகளையும் பிடுங்கி துறைய வேண்டும். அதை உங்கள் சரீரத்தில் வச்சு வாழக்கூடாது. இதை வச்சு ஆமாமே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து பாவம் செய்கிறவனுக்கு என்ன நிகழும் தெரியுமா? தொடர்ந்து பாவத்தில் இருக்கிறான் ஒரு ஆள், மனசு அது ஆக்குப்பை ஆகும். பிசாசு தான் பாவத்தை நடத்துகிறான். சரீரம், பிறகு மனசு, பிறகு இருதயம், இப்படி தான் தொடர்பாக அது நடக்கும். முதல்ல அதை பிடுங்கி போட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, உன்னுடைய மனப்பாங்க நல்லா இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? முதல்ல நீங்கள் பார்த்து உங்களுடைய வியாதிகள், வலிகள், வேதனைகளை நீங்கள் வாழ்ந்து பழகவே செய்யாதீங்க. அவளை பிடுங்கி பழகுங்க. வியாதிகள் எல்லாமே நீங்கள் வாழணும், வலிகள் எல்லாமே வாழணும். அவளை பார்த்து பேசுங்க. ஏன் செயல்படலாம்? மறுபடியும் அதை சரி பண்ணிடலாம். விசுவாசத்தினுடைய குறைபாடுகளை சரி பண்ணிடணும். அப்பொழுது நம்ம வெற்றிகரமாய் வாழ்க்கையை நடத்த முடியும். ஆமென், ஹல்லேலூயா. டைம் ஆகிட்டு எல்லாம் எழும்புவோம், ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், க்ளோரி டு காட். ஆமாம், நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனை, ஊறுபட்ட பிரச்சனைகளாகவே நிறைஞ்சிருக்குங்க. இந்த ரெண்டையும் பேசலாம். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும் பார்த்து நீங்கள் பேசலாம். இயேசு அவைகளை பார்த்து பேசினார். இந்த இடத்துல நம்ம ஜெபம்னு பார்க்கவே இல்லை. கண்களை மூடி கரங்களை உயர்த்தும். அவரை நோக்கி பார்த்து பிரசன்னத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். அவர் இந்த இடத்துல இருக்கிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். நம்ம மத்தியில் உலாவுகிறவர். இங்கே நிறைய பேருக்கு சுகம் தேவை. நிறைய பேர் சுகத்தை எடுக்கணும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்குவதற்கு இந்த வருடத்தில் பிரச்சனை இல்லாத ஜனவரி மாதம், பிரச்சனை இல்லாத வாரங்கள், பிரச்சனை இல்லாத குடும்ப வாழ்வு, பிரச்சனைகள் இல்லாத வேலை, பிரச்சனை இல்லாத வியாபாரம், பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி எறிய வேண்டும். அதற்கு கர்த்தர் உங்களுக்குள் தரப்பட்டிருக்கிற விசுவாசத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தனி சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், மரம் போல் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும், மலை போல் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும், நீங்கள் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்தி அவளை பார்த்து பேசி அவைகளை பிடுங்கி எறியுங்கள். அவைகள் பட்டு போகட்டும், அவைகள் பிடுங்கி எறியப்படட்டும், காணப்படாமல் ஆகட்டும். உங்களுக்குள்ள விசுவாசத்தினால் அது ஆகிறது என்று இயேசு சொல்லிக் கொடுத்தார். காய்ச்சலை பார்த்து பேசலாம், வியாதிகளை பார்த்து பேசலாம், வலிகளை பார்த்து பேசலாம். உடனே அது அவளை விட்டு புறப்பட்டு போயிட்டு என்று சொல்லுகிறது. அவளை விட்டு நீங்கிற்று என்று சொல்லுகிறது. அவளை விட்டு விட்டு ஓடுது. வலியும் வேதனையும் வியாதிகளும் விட்டு விட்டு ஓடுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவரீர் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நல்ல வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. எனக்கு தரப்பட்டிருக்கிற இந்த மந்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மந்தை வியாதி இல்லாமல் வாழும்படியாக, ஆண்டவரே பிரச்சனை இல்லாமல் வாழும்படியாக, மரங்களை எல்லாம் பிடுங்கி, மலைகளை எல்லாம் பிடுங்கி, வியாதிகளை எல்லாம் பிடுங்கி, நோய்களை எல்லாம் பிடுங்கி எறிந்து நீங்கி சுத்தமான ஆண்டவரே வெற்றிகரமான இந்த வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவரே எங்கள் தந்தமுடைய வார்த்தையை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். நீர் தந்திருக்கிற விசுவாசத்தை கனம் பண்ணுகிறோம். எவனாயிலும் இந்த பார்த்து பேசலாம் என்று சொன்னீர். நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பிரச்சனைகளையும் மலைகளையும் பார்த்து, வியாதிகளையும் வேதனைகளையும் பார்த்து
பேசி, ஆண்டவரே நாங்கள் அது இல்லாமல் அதிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்ட நிம்மதியான அந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழத்தக்கதாக எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இது ஒவ்வொருவரும் கொடுத்த உரிமை, ஒவ்வொரு கொடுத்த அதிகாரம், ஒவ்வொரு கொடுத்திருக்கிற விசுவாசம். அதற்கென்றே இவர்களை நீர் வளர்க்கிறீர் ஆண்டவரே. இப்படியா இவர்களுக்குள்ள நீர் வாழ்க்கை நடத்துகிறீர், இப்படியா நீ அவர்களை அரசாளுகிறீர். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.